தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீடு குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, சமூக வலைதளங்கள்ல திறந்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி குறித்து தான் பல்வேறு விவாதங்கள், பல்வேறு பதிவுகள் நம்ம பார்க்க முடியுது. இதில் பல்வேறு நபர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா, விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற இடதுசாரி அமைப்புகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்ப நம்ம தெளிவா அதுல ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கணும். அதான் மக்களே, என்னதான் கொள்கை, கோட்பாடு, சமூக நீதி இதெல்லாம் பேசினாலும் இந்த தேர்தல் அதிகார பகிர்வு அப்படின்னு வரும்போது ஆளும் தரப்பு எப்போதுமே ஒரு தலைக்கண போக்கோடு தான் செயல்படும். இதை நம்ம ஏதோ போற போக்குல நம்ம சொல்லல. இதுவரை நடந்த அனைத்து தேர்தல்களுமே இந்த தொகுதி பங்கீடு அப்படின்னு வரும்போது பல்வேறு கட்சியினரை ஆளும் வர்க்கம் எவ்வளவு அவமானப்படுத்தும் விதமாக நடத்துவாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப அந்த வகையில் பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டில் ஓரவஞ்சனை செய்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகுந்த ஒரு மன உளைச்சல் இருக்காங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க சமூக வலைதளங்களை நம்ம பார்க்க முடியுது. அதான் மக்களே, இன்றைக்கு இரண்டு திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்க ஒரு கட்சின்னா அது பிசிக மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அப்படின்னு நடத்தக்கூடிய ஒரு கட்சின்னா பிசிக மட்டும்தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு கால உழைப்பு, அண்ணன் திருமா அவர்களுடைய உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கடுமையான உழைப்பு, இந்த கடுமையான உழைப்பின் ஒரு அங்கீகாரமா தான் இப்ப மாநில கட்சின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காங்க, அதை நம்ம மறுக்கல. ஆனாலும் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்ப அதற்கு தடைக்கல்லாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதா பல்வேறு பிசிகாவை சார்ந்த தோழர்கள் சமூக வலைதளங்களை எழுதிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. ஒன்றும் இல்லை மக்களை, இப்ப மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், மதவாத சக்திகள் கால் ஊன்றாமல் இருக்கணும். இதை அடிப்படையாக கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் மத்தியில் இந்தியா கூட்டணி இதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு. ஆனா ரெண்டு கட்சியுமே, அதாவது காங்கிரஸா இருக்கட்டும், இங்க திமுகவா இருக்கட்டும், இந்த தொகுதி பங்கீடு என்று வரும்போது ஒரு சில தியாகங்களை கூட்டணி கட்சி தான் செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இங்க மதச்சார்பின்மையை காக்க வேண்டிய தேவையும் மதவாத சக்திகள் கால் ஊன்றாமல் தடுக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குல்ல. ஏன்னா கூட்டணி கட்சிகள் பொறுப்புணர்வு தான் செயல்படுறாங்க. நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டோம். பல்வேறு கூட்டணி கட்சிகள் சமரசம் செய்து கொண்டார்கள், இது உண்மைதான். ஏன்னா விசிகாவுக்கு இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும்னு அன்னைக்கும் பேசினாங்க. ஆனா ஒரு 6 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டது. 6 தொகுதிகளில் 4 தொகுதி வெற்றி பெற்றாங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு மீண்டும் இந்த கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இதையே கூற்றுக்களை முன்வைக்கும் போது இதை ஒரு அடிப்படை விசிக தொண்டன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? இதை நீங்க மட்டும் பதில் சொல்லுங்க. நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மோடியோட எந்த ஒரு சமரசமும் கிடையாது, பாஜகவோட எந்த ஒரு உறவும் கிடையாது, எந்த ஒரு நட்பும் கிடையாது. இன்னைக்கு மதச்சார்பின்மைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக திமுக வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் குரல் கொடுப்பாரு. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா திமுக முதல்ல குரல் கொடுக்குதோ இல்லையோ அண்ணன் திருமாவளவன் குரல் கொடுப்பாங்க. அதே போலதான் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளும். ஆனா அப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்க இதையே அல்வாவை எத்தனை நாளைக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க? இது பெரும்பாலும் விசிக தொண்டர்கள் சமூக வலைதளங்களை எழுதுற நம்ம பார்க்க முடியுது. அதாவது தியாகத்தை கூட்டணி கட்சி தான் செய்யணுமா? ஏன் திமுக செஞ்சா என்ன? அதாவது எப்பொழுதுமே இந்த தொகுதி பங்கீடுன்னு வரும்போது திமுக தனிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிடுறீங்க. ஆனா இன்னைக்கு கூட்டணியில பல்வேறு கட்சிகள் உள்ள வந்திருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்போ ஏற்கனவே உங்களோடு கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தொகுதிகளை குறைப்பது எப்படி நியாயமாகும்? எப்படி நியாயமாகும்? எப்படி இதை தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க? நல்லா யோசிச்சுக்கோங்க. தேமுதிகன்னு ஒரு ஒண்ணு இல்லாத கட்சியை கூட்டு கூட்டணிக்குள்ள வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு எம்பி பதவியை கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 6 தொகுதின்னு நீங்க பேசுறீங்க. சரி, அது கூட இருக்கட்டும். காங்கிரஸ் கட்சி
காங்கிரஸ் கட்சியை வந்து எவ்வளவு கடுமையா விமர்சிச்சுட்டு இருந்தீங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த கட்சிக்கு வந்து 28 எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி கொடுத்துருக்கீங்க. ம் களத்துல வேலை செய்யற ஒரு காங்கிரஸ்காரனை காட்டுங்க, ஒரு நிர்வாகியை காட்டுங்க முதல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ட்ட போய் கேளுங்க, மற்ற கட்சியினர்கிட்ட. அந்த மாவட்ட செயலர் யாரும் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு தான் உங்களோட கலப்பணி இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க என்ன பண்றீங்க, 28 பிளஸ் ஒரு எம்பி கொடுக்குறீங்க. ஆனா நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் நீங்க என்ன பிரச்சனை வாங்க, இந்தியாவை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ள மதவாத சக்திகள் வந்து காலன்றக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்காக களத்திற்கு ஓடோடி வரக்கூடிய கட்சிகள் கம்யூனிஸ்டுகளும் விசிக பண்ற கட்சிகளும். ஆனா அந்த கட்சிகளை நீங்க எப்படி நடத்துறீங்க? இது திமுக வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப இந்த மதச்சார்பினையா பாதுகாக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கா இல்லையா? ஏன் அவங்க ஒரு 150 சீட்டு மட்டும் நின்றுட்டு மிச்ச சீட்டை மட்டும் நீங்க பிரிச்சு கொடுக்கலாமே. கடுமையா வேலை பாருங்க, 150க்கு 150 அடிங்க, மீதி இருக்க சீட்டுகளை வந்து கூட்டணி கட்சிக்கு பகிர்ந்து கொடுங்க. இப்ப நான் விசிக தரப்புல இருந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்ப விசிகாவுக்கு 2 எம்பி சீட்டு கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தீங்கன்னா ஒரு 12 தொகுதி வருது. அதான் ஒரு எம்பி தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி, அப்ப 2 சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப அந்த 2 எம்பி தொகுதிக்குள்ள இருக்க மக்கள் தானே இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலை ஓட்டு போடுவாங்க. நீங்க அந்த அடிப்படையில பார்த்தா கூட ஒரு 12 சீட்டு கொடுக்கலாமே, அந்த அடிப்படையை தானே அவங்க கேட்குறாங்க. ஆனா அதெல்லாம் முடியாது, 8+1 7+1 இதை வந்து எப்படி ஏத்துக்கிறது? நீங்க இதே கூட நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக விசிகாவை சேர்ந்த தொண்டர்கள் கூட திமுக ஓட்டு போட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த தேர்தலில் நீங்கள் 12 தொகுதிக்கு குறைவாக நீங்கள் விசிகாவுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக விசிகாவை சார்ந்த தொண்டர்கள் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக வட மாவட்டத்தில் வலுவாக தலித் மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு இந்த முறை ஓட்டு போட மாட்டார்கள். ஏன்னா அண்ணன் திருமாவர்களுடைய வாழ்வையே வந்து அர்ப்பணிச்சிருக்காரு இந்த மக்களுக்காக. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நீங்க தொடர்ச்சியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? ஒன்றும் இல்லாத கட்சிக்கெல்லாம் நீங்க 28 சீட்டை கொடுக்கும்போது எப்பொழுதும் களத்தில் வந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சி விசிக கட்சி, கம்யூனிஸ்டுகள் கட்சி. அந்த கட்சிகளை வந்து நீங்க இவ்வளவு வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த தொண்டர்கள் வந்து எப்படி ஏத்துக்குவாங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இருக்கக்கூடிய புரிதல் கடைநிலை தொண்டனுக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அண்ணன் திருமாவளவன் வந்து அவருடைய பார்வையே வேற, அவருடைய சிந்தனை வேற, அவருடைய பார்வை வந்து மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை. ஆனா கீழே இருக்கக்கூடிய தொண்டனுக்கு எப்படி இருப்பான்? அவன் வந்து எங்க தலைவருக்கு வந்து ஒரு நல்ல சீட்டு கிடைச்சாதானே அவன் வந்து உற்சாகமா இருப்பான், உங்களுக்கு ஓட்டு போடுவான். எனவே நம்ம இந்த வீடியோ மூலியமா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, நீங்கள் புதிதாக வந்த கட்சிகளை காரணம் காட்டி ஏற்கனவே உங்களோடு தோளோடு தோல் நின்ற கட்சிகளுக்கு துரோகம் செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிக போன்ற கட்சிகளுக்கும் நீங்க சீட்டை குறைச்சிங்கன்னா நிச்சயமாக தலித் மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. இது நிதர்சனமான உண்மை. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டுட்டு ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஏன்னா இடதுசாரிகளுக்கு எந்த ஒரு பெரிய நட்டமும் கிடையாது. அவங்களுக்கு இன்னைக்கு 4 எம்எல்ஏ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 6 எம்எல்ஏ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 10 எம்எல்ஏ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து எம்எல்ஏவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், இஷ்யூஸ் பேஸ்டு பார்ட்டி கம்யூனிஸ்டுகள் விசிக போன்ற கட்சிகள்லாம். ஆனா நீங்க அப்படி கிடையாது, அதிகாரத்திலிருந்து பழகிட்டீங்க. அதிகாரம் இல்லாம உங்களால் எதுவும் இங்க செய்ய முடியாது. ஆனா விசிக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் அதிகாரம் அவர்களுக்கு பெரிய ஒரு இலக்கு கிடையாது. ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய சூழலில் வந்து அதிகாரம் வந்து மக்களுக்கு தேவைப்படுது. அதை வந்து மையமாக கொண்டுதான் விசிக கம்யூனிஸ்டுகள் போன்ற இயக்கங்கள் வந்து தேர்தல் அரசியல நீடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் தயவு கூர்ந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையும். மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.